வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் மனிதா. வணக்கம் கிருஷாந்த். அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்காசியாவில் பாரிய அளவிலான கொக்கையின் கொழும்பில் கண்டுபிடிப்பு. கப்பலில் இருந்த 800 கிலோகிராம் கொக்கையினை கொண்டு வந்தது யார்? ஹம்பாந்தோட்டை துறைமுக ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்கிறது. 2 கப்பல்களுக்கு இடையூறு. විශේෂයෙන්ම මලික් සමරවික්‍රම ඇමතුමයි සරත් අමනුගම ඇමතුමයි තමයි මේ පත්‍රිකාව කැබිනට්ටුවටත් එවලා තියෙන්නේ. ඉතින් රජයක් හැටියට මම තාමත් හදනවා වැඩි ප්‍රමාණයක් ගන්න. தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 3-2 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றம். தெற்காசிய வரலாற்றில் மீட்கப்பட்ட பாரிய தொகை கொக்கைன் இன்று கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கப்பலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று மீட்கப்பட்ட 800 கிலோகிராம் கொக்கைனின் பெறுமதி 1200 கோடி ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த MSC ஃபெபியோலா என்ற போர்த்துகலில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் ஒன்று போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் தலைமையில் இன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது கொக்கைன் மீட்கப்பட்டுள்ளது. மரக்குற்றிகள் ஏற்றப்பட்டிருந்த 2 கொள்கலன்களுக்குள் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஈக்குவடோரில் பயணத்தை ஆரம்பித்த இந்த கப்பல் பெல்ஜியம் ஊடாக இந்தியாவை சென்றடைந்திருந்தது. இதன்போது 2 கொள்கலன்கள் கப்பலில் இருந்ததாகவும் மற்றொரு கொள்கலன் ஏற்றப்பட்டதை அடுத்து கப்பல் சவுதி அரேபியா நோக்கி புறப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். அங்கிருந்து மீண்டும் இந்தியா செல்லும் வழியில் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட உத்தரவுடன் கப்பல் இன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன கூறினார். கப்பலில் இருந்த பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தேக்கு மரக்குற்றிகள் காணப்பட்ட கொள்கலன் ஒன்றிலிருந்து 800 கிலோகிராம் கொக்கையின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. நாம் கைப்பற்றிய கொள்கலன் உள்ளிட்ட மேலும் 3 கொள்கலன்களை இந்தியாவின் பாரத் டிம்ப நிறுவனம் கோரியிருந்தது. இந்த நிறுவனம் டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கப்பல் தொடர்பில் செயற்பட்ட உள்நாட்டு பிரதிநிதி தொடர்பிலும் நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். இவர்களின் ஊடாக ஏதேனும் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். இந்த 3 கொள்கலனும் இலங்கையில் இறக்கப்பட வேண்டியவை அல்ல. நேற்று வருகை தந்த கப்பலில் இருந்த வேறு கொள்கலன்களை இலங்கையில் இறக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கலன்கள் இந்தியாவிற்கு செல்ல வேண்டியவை. இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிக அளவிலான கொக்கைன் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பிரேசிலில் இருந்து போர்த்துகலை நோக்கி பயணித்த சீனி கப்பலில் இருந்து 220 கிலோகிராம் கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டது. களனை பெத்தியாகுட பிரதேசத்தில் உள்ள கொள்கலன் பிரிவில் இருந்து 31 கிலோகிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டது. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் இன்றாகும். ஊழலுக்கு எதிரான தேசிய மாநாடு இன்று முற்பகல் ஜனாதிபதி தலைமையில் கொழும்பில் நடைபெற்றது. மாநாட்டில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு, ஜனாதிபதி செயலகம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. அரசு நிறுவனங்களை பார்க்கும்போது 50% அதிகமாக விலை மனுக்களில் ஊழல்கள் இடம்பெறுகின்றன. தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவிலும் ஊழல் இடம்பெறுகிறது. தொழில்நுட்ப குழு நியமிக்கும் விசேட நிபுணர்கள் தமக்கு தொடர்புள்ள நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்காக முன் நிற்கின்றனர். CAPD அமைச்சரவையினால் நியமிக்கப்படும் விலைமனு சபையிலும் ஊழல் காணப்படுகிறது. விலைமனு நடவடிக்கையின் போது அமைச்சர் கலந்து கொள்வதில்லை. எனினும் அமைச்சரை இலக்கு வைத்தே குற்றம் சுமத்தப்படுகிறது. விலைமனு சபை மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவின் காணப்படும் செயற்திறனற்ற நிலைமை பேசப்படுவதில்லை. தேர்தல் பிரசார செலவின் மூலம் இடம்பெறும் ஊழல்கள் தொடர்பான கலந்துரையாடலில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கருத்து தெரிவித்தார். හොඳ කියමනක් මං හිතන්නේ සිංහලට වඩා දෙමළෙන් තියෙනවා පණම් කණ්ඩාල් පිනමුම් වායි තිරුක්කුම් කියලා. ඒකෙන් කියන්නේ මුදල් දැක්කොත් මලමිනියත් කට අරිනවා කියලා. அவ்வாறு பணம் மூலமே எமது அரசியலின் பல விடயங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. ක්‍රියාත්මක වෙලා තියෙනවා. 89 மகாமேத்திவர்ணேட்ட 89ஆம் ஆண்டு நான் முதல் முறையாக போட்டியிட்ட போது 1 லட்சம் ரூபாய் கூட செலவாகவில்லை. இறுதியாக நான் 2010ஆம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டேன். அந்த தேர்தலுக்கு எனக்கு செலவான தொகையை கூறினால் நான் மாட்டிக்கொள்வேன். எனினும் நான் உண்மையை கூற வேண்டும் அல்லவா? தேர்தல் மோசடியின் போது குற்றவாளி வேட்பாளர் அல்ல என்பதனை நான் அச்சமின்றி கூறுகின்றேன். தேர்தல் முறையே பிரச்சனையாகும். මැතිවරණ දූෂණවලදී වැරදිකාරය අපේක්ෂකයා නෙවෙයි මේ මැතිවරණ ක්‍රමය පැහැදිලිවම. දැන් තියෙන දිස්ත්‍රික් ක්‍රමයේ වෙනුවට
தற்போதுள்ள மாவட்ட முறைக்கு பதிலாக தொகுதிக்கு பொறுப்பு கோரும் பிரதிநிதியை தெரிவு செய்வதன் மூலம் பாரிய மாற்றம் ஏற்படும். எனவே முதலில் இந்த தேர்தல் முறையை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. මැතිවන්න ක්‍රමයක් අවශ්‍යයි. මේ අවුරුදු 2000 ஆண்டுக்கு பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக ஒரு அரசு தலைவர் செயற்பட்டுள்ளார் எனின் அது அமரர் பண்டாரநாயக்க மாத்திரமே. அவர் தனது அமைச்சரவையிலிருந்து 3 அல்லது 4 பேரை வீட்டுக்கு அனுப்பினார். சுதந்திரத்தின் பின்னர் எத்தனை பேருக்கு நீதிமன்றத்தினால் லஞ்சம் மற்றும் ஊழல் செயற்பாடுகளுக்காக தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பதனை ஆராய்ந்து பட்டியல் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறேன். லஞ்சம் ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்புவதாக இதன் போது சத்திய பிரமாணம் செய்யப்பட்டது. இன்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. ஜனவரி 8ஆம் தேதிக்கு அகஸ்ட் மாசம்லயும் உங்களுக்கு ஓட் கொடுத்து நீங்கள் எல்லாரும் சேர்த்து 1000 ஓட் கொடுப்பாருன்னு நினைச்சுதான் இப்ப என்ன நடந்திருக்கு. 740க்கு நீங்க செட்டில் பண்ணாச்சு. உங்களுக்கு அரசாங்கம் சல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க வீடு சரி கட்டுற ஒரு பிளான் ஒன்னு இருக்கு. நீங்க ட்ரை பண்றது, நீங்க பிளான் எல்லாம் சரி கட்டுற அமைச்சர், நீங்க மினிஸ்ட்ரியில எல்லாம் வேலை செய்யறது. அரசாங்கம் உங்களுக்கு ஓட் கொடுக்க மாட்டாங்க தானே. இந்த அரசாங்கம் நினைக்க வேணும் 10 லட்சம் ஓட்டு இருக்கு உங்களோட. இந்த 10 லட்சம் கொடுத்து இல்லைன்னா இந்த அரசாங்கம் வரமாட்டாங்க தானே. ஜனவரி 8ஆம் தேதி எவ்வளவு டிஃபரெண்ட் 2 லட்சம். அகஸ்ட் எலெக்ஷன்ல என்ன நடந்து 2 லட்சமும் இல்ல. அப்ப இந்த அரசாங்கம் வந்திருக்கு, தோட்டத்துல மக்கள் ஓட்டு கொடுத்திருந்து. இப்ப தோட்டத்துல மக்கள் ஓட்டு கொடுத்து என்ன நடந்திருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சம்பளம் பிரச்சனை. தோட்டத்துல எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாச்சு. எவ்வளவு நாள் அவங்க ரோட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த பயணம் எல்லாரும் தோட்டத்துல மக்கள் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஏன் தோட்டத்துல மக்கள் எல்லாம் உங்களோட அரசாங்கம் நம்பினேன். உங்களோட அரசாங்கம் நம்பினே தான் நம்பிட்டு தான் உங்களுக்கு ஓட்டு கொடுத்தேன். நீங்க கொஞ்சம் இப்போ தோட்டத்துக்கு போயிட்டு ஆல்கோலோல பேசுங்க. எல்லாரும் அரசாங்க கேசுறது. எல்லாரும் இப்ப நாங்க என்ன ஏன் நாங்க ஓட் கொடுத்தேன்னு கேக்குறது. படிக்கிற பிரச்சனை கருவோம். சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றே கூறியுள்ளோம். எனினும் அதில் நாம் காய்ச்சாத்திடுவதில்லை. உங்களுடன் இருப்பவர்களே அதில் காய்ச்சாத்திடுகின்றனர். இதனை அரசாங்கம் செய்வதில்லை. இவ்வளவு காலமும் உங்களுடைய அரசாங்கமும் காய்ச்சாத்திடவில்லை. தொழிற்சங்கங்களுடன் முதலாளிமார்களே இதில் காய்ச்சாத்திடுகின்றனர். அரசாங்கத்திற்கு குறை கூறி பலனில்லை. யாழ்ப்பாணம் அதே தான் சொல்றது. யாழ்ப்பாணம் ஓட்டு கொடுக்கிற இல்லைன்னா இந்த அரசாங்கம் இல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கு? என்ன கொடுத்திருக்கு? நாடும் இல்ல மாடும் இல்ல. உங்களுக்கு நாடும் இல்ல மாடும் இல்ல. இப்ப மாடுதான் கெடுத்திருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் இப்ப கௌரவ மஹிந்த ராஜபக்ச இருக்க போக்கல எவ்வளவு யாழ்ப்பாணுக்கு வேலை செஞ்சு எவ்வளவு ரீசெட்டில் பண்ற ஆட்கள் எவ்வளவு அங்க கொண்டு போயிட்டு இருக்கு. எவ்வளவு நாங்க ரோடு சரி கட்டிருக்கு. எவ்வளவு ஸ்கூல் நாங்க சரி கட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு ரோட்டு வீடு வேணவா? ரோட்டு வீடு வேணவா? நீங்க அந்த லைன் காம்பர்ல இருக்க வேணுமா? நீங்க அந்த ஹட்ல இருக்க வேணுமா? எல்லாம் கொடுக்க இயலா. சரி, நான் யாழ்ப்பாண பிரச்சனை பேச மாட்டேன். என்ன பிரச்சனைடா தோட்டத்துல பிரச்சனை, அது நாங்க பேச போயிரும். தோட்டத்துக்கு என்ன சரி வேலை செய்யுங்க. இல்லாத கௌரவ அமைச்சர் எனக்கு நல்லா தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, 50 போட்டு எல்லாம் வித்தி இருக்கு. அந்த சல்லி கொஞ்சம் எடுங்க. எல்லாம் விற்க போறோம் தானே. அந்த சல்லி கொஞ்சம் தோட்டத்துல வேலை செய்யற இருக்க சொல்லுங்க. உங்களுக்கு ஓட் கொடுத்து தானே தமிழ் மக்கள். அதை எடுத்துட்டு தோட்டத்துல மக்களுக்கு என்ன சரி வேலை செய்யுங்க அமைச்சர். இல்லாடி அடுத்த பயணம் உங்களுக்கு தோட்டத்துக்கு போயில கௌரவ அமைச்சர். பெருந்தோட்டத்துறையை பொறுத்த 80% காணிகள் அரசாங்கத்திற்கு சொந்தமானது. தற்பொழுது மலையகத்தில் காணப்படும் பெருந்தொகையான வீடுகள் மண் சரிவு அபாயத்தை நோக்கி உள்ளது. தற்பொழுது மலையகத்தில் டெம்பரரி ஷெட்டுகளில் தற்காலிக வீடுகளில் 50,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிய வருகின்றது. தோட்டப்புறங்களில் தற்பொழுது முன்னெடுத்து வரும் வீடமைப்பு திட்டங்கள் இலங்கை பெருந்தோட்டயாக்கம், மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை போன்றவற்றில் இருக்கின்ற மக்களுக்கு கேள்விக்குறியாக இருந்து வருகின்றது. இந்த மக்கள் வாழும் லயன் குடியிருப்புகளுக்கு கூட கூரை தகடுகள் மாற்றப்படாத நிலையிலே மக்கள் பெரும் கஷ்டங்களையும் எதிர்நோக்கி வருகின்றனர். மலையகத்தினுடைய பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர்கள் தோட்ட கம்பெனிக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும். தோட்ட தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். அவருடைய கொழுந்து நிறை குறைந்தால் அவர்களுக்கு அரைப்பெயர் போடப்படுகின்றது. உடனடியாக அமலுக்கு வர வகையிலே தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகள் மீறப்படும் போது, அங்கு மனித உரிமைகள் மீறப்படும் போது அந்த தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக உடனடியாக இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த சபையிலிருந்து நான் கூறிக்கொள்கின்றேன். தோட்டத்துறைமார் என்கின்ற ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நிலையில் இவர்களது வாழ்க்கை முறை சுழண்டு வருவதால் இதிலிருந்து மீள அவர்களுக்கு துணை நிற்க வேண்டிய தேவை அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இம்மக்களில் ஒரு தொகையினர் முறைசாரா தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கடைகளில் சிற்றூழியர்களாகவும் ஏனைய நிலைகளிலும் பலர் பணியாற்றுகின்றனர். வீட்டு பணியாளர்களாக பலர் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் பணியாற்றுகின்றனர். அந்த வகையில் தோட்ட தொழிலாளர்களுக்கான மாத ஊதியம் குறைந்தபட்சம் 1000 ரூபாவாக உயர்த்தப்பட வேண்டியது போல் உள்நாட்டில் வீட்டு பணியாளர்களதும் கடை சிப்பந்திகளினதும் பணியானது தொழில்முறை அங்கீகாரத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த இடத்தில் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். கூட்டு ஒப்பந்தத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வை உரிய வகையில் வழங்குமாறு வலியுறுத்தி லிந்துலை தங்கக்கலை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூட்டு ஒப்பந்தத்திற்கு முரணான வகையில் தோட்ட நிர்வாகம் செயற்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தங்கக்கலை தோட்டத்தின் 5 பிரிவுகளை சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று தொழிலுக்கு செல்லாது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்களுக்கு கூட்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டு ஒப்பந்தம் பண்ணினாங்கன்னு சொன்னா எங்களுக்கு 730 ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறாங்க. 730 ரூபாய் எதனால பண்ணுனாங்கன்னா, நாங்க 15 கிலோ எடுத்தாலும் எங்களுக்கு 730 ரூபா தான், 18 கிலோ எடுத்தாலும் எங்களுக்கு 730 ரூபா தான். இன்றைக்கு நிலையில பாத்தீங்கன்னா 17 கிலோவுக்கு 590 ரூபா தான் முடிச்சிருக்காங்க. அது எக்ரிமெண்ட்ல இருக்குதா? 730 ரூபா சம்பளம் அவங்க கூட்டு ஒப்பந்தத்துல செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த சம்பளம் இப்போதைக்கு இல்ல. இதுக்கு ஒரு முடிவு கொடுத்தாதான் நாங்க அந்த சம்பளத்தை நாங்க வாங்குவோம். இல்லன்னா நாங்க சம்பளம் வாங்க மாட்டோம். எத்தனை நாளா இருந்தாலும் இதுக்கு நாங்க போராடி சம்பளத்தை முழுசா எங்களுக்கு பெற்று கொடுக்க மாட்டோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த ஒரு மாசம் என்ன கேட்டா 18 கிலோ எடுத்தா தான் 730 ரூபா வாங்குறாங்க. 1000 ரூபா தாரேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த 730 ரூபா வாங்கி கொடுத்து இதுலயும் பிச்சை எடுக்கிறீங்க. வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி கோவில் மாத்திரமன்றி அங்குள்ள தொல்பொருள் சின்னங்களும் எம்மவர்களின் புராதன சிறப்பை பறைசாற்றும் பொக்கிஷங்களாகும். கந்தபுராணத்துடன் தொடர்புடைய தொல்பொருள் சிறப்புமிக்க இந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டியது எமது வரலாற்று கடமை. நியூஸ் ஃபர்ஸ்டின் திருக்கோவில் கபலீகரம் விசேட தொகுப்பு அடுத்து. மாகோன் 6ஆம் விஜயபாகு மன்னன் ஆகியோரால் எழுதப்பட்ட 13, 16 மற்றும் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 4 கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருட்கள் பாதுகாப்பற்ற சூழலில் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. வெட்டி பொழியப்பட்ட கருங்கல் ஒரே கல்லாக பொழிந்துதான் வச்சு பீடம் உண்டாக்கி, இந்த பீடத்தில் தான் இதுல முருகன், அதுல தெய்வானி அம்மாள், இதுல வள்ளி பட்டி அம்மாள், தங்க தகவல் இயந்திரங்கள் கொடுத்துத்தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த சிவன் முழுவதும் கருங்கல் தான், மலையிலிருந்து வெட்டி பொழியப்பட்ட கல். இந்த கண்ணாடியில கதவு துறந்தா கடலால தெரியும். பல்வேறு மன்னர்களுடைய காலத்தில் இந்த ஆலயம் முக்கிய கேந்திர நிலையமாக விளங்கியமை இதன் வரலாற்று சிறப்பிற்கு மேலும் சான்று பகர்கின்றது. 2400 வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு வந்த காளிசேனன் என்னும் அரசனால் இந்த கோயில் அழிக்கப்பட்டதாக மட்டக்களப்பு மான்மியத்திலே கூறப்பட்டிருக்கிறது. காளிசேனன் என்பவன் விஜயன் வருவதற்கு முன்பு இலங்கையை ஆட்சி செய்த ஒரு அரசனாகும். இந்த அரசன் காலத்திலே இந்த கோயில் அழிக்கப்பட்ட பின்பு அதன் பின்பு சுமார் 2-3 நூற்றாண்டு காலம் இந்த கோயில் சிதைவடைந்து கிடந்ததாகவும், அதன் பின்பு 1ஆம் நூற்றாண்டிலே மட்டக்களப்பு ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னனான பிரசின்னசித்து என்னும் மன்னனுடைய காலத்திலே பூனேக கயபாக என்னும் மன்னன், அந்த மன்னுடைய உதவியோடு பிரசின்னசித்து சிதைந்து கிடந்த இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்ததாக மட்டக்களப்பு மான்மியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு 11ஆம் நூற்றாண்டிலே சோழர் காலத்திலும் 12ஆம் நூற்றாண்டிலே பிற்கால பாண்டியர் காலத்திலும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மிகவும் செல்வாக்குடன் இந்த ஆலயம் விளங்கி இருக்கிறது. இன்று கூட நாங்கள் போய் அந்த கோயிலை போய் பார்க்கும் பொழுது இந்த கோயிலுடைய கருவறையின் பின்பகுதியிலே இருக்கும் கட்டிடக்கலை அமைப்பானது பிற்கால பாண்டியர் மன்னர்களுடைய கட்டிடக்கலை அமைப்பு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமது வழிபாட்டிடத்திற்கு கடல் விடுத்த சவாலை இங்குள்ளவர்கள் புத்தி சாதுரியத்தால் இவ்வாறு வென்றுள்ளனர். கடந்த 2-3 வருடங்களாக
இந்த கடல் அரிப்புகள் மெதுமெதுவாக கடல் வந்து தந்த இடத்திலிருந்து கடல் முன்னுக்கு வந்திருக்கின்றது. இதற்கு எதற்காக இயற்கையின் சீற்றமோ அல்லது வேறு ஏதும் செயற்கையாக செய்யப்பட்ட வேலைகளுடைய என்றும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்த போதிலும் நாங்கள் இந்த அரிப்பை தடுக்க வேண்டும். இது உண்மையிலே இந்த கோயில் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு வீக்கங்கள் எல்லாம் உள்ளுக்கு இருந்தன, மிகவும் பழமை வாய்ந்தவை. ஆகவே இதிலே இந்த அரிப்பை தடுப்பதற்காக நாங்கள் ஒரு கட்சுவரை ஏனைய இடங்களில் போட்ட மாதிரி இங்கே போட வேண்டும். திரும்பவும் வணங்கி கேட்கிறோம். இந்த முருக ஆலயத்துக்காக எங்களுக்கு வீடு வாசல் இல்லாட்டியும் இந்த ஆலயங்களிலே வந்து குடியிருப்பதற்கு அந்த ஆலயத்தை காப்பாற்றி தரும்படி மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரிகள் திருக்கோவில் கடலரிப்பு தொடர்பில் அறிந்துள்ளனரா? இதற்கான பதிலை நாளைய திருக்கோவில் கபலீகரம் தொகுப்பில் எதிர்பாருங்கள். கிளிநொச்சி மாவட்ட மக்களின் காணி பிணக்குகளை தீர்க்கும் நிகழ்வு வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே தலைமையில் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 125 காணி பிணக்குகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அதனையடுத்து கிளிநொச்சி வர்த்தக சங்க பிரதிநிதிகளுக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. நான் உங்களுக்கு பேச முந்தி கௌரவ அமைச்சருக்கு பேசுறது நேரத்தில் அவங்க சொன்னது 2 கிழமை உள்ள அவங்களுக்கு கம்பன்சேஷன் கொடுக்கறது சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஃபயர் பிரிகேட் அதுக்கும் பணம் கேபினெட்ல அப்ரூவ் பண்ணது. அது மட்டும் இல்லை, அந்த புது கட்டடம் கட்டத்துக்கு அதுக்கும் பணம் கொடுக்க இருக்கிறது. சந்தேகம் இருக்க வேண்டியது இல்லை, அது கட்டாயமா நிச்சயமாக நடக்கும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்றது. 2-3 தினங்களுக்குள்ளாக யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு தீபக பகுதியில் தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது கொலைவெறி தாக்குதலை மேற்கொண்டு 2 படுகொலை செய்து பலரை படுகாயப்படுத்தியமைக்காக சிலருக்கு 2 மரண தண்டனைகள் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இபிடிபி அமைப்பினர் தான் அந்த கொலையை செய்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் இபிடிபி அமைப்பினர் கொலை செய்ததை உறுதிப்படுத்தி தண்டனை வழங்கியிருக்கிறது. ஆணைக்குழுக்கள் முன்னிலையிலே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் காணாமல் போனவைக்கு இபிடிபி பொறுப்பு என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து தனக்கு ஒன்றுமில்லை என்று அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா சொல்வது என்பது மக்களை அவர் முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த என்னை பொறுத்தவரையிலே வந்து இந்த மண்ணிலே நடைபெற்ற இந்த படுகொலைகளுக்கு அவர் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நேர்மையாக நடைபெறும் என்று சொல்லி சொன்னால், போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வரும் என்று சொல்லி சொன்னால் இபிடிபி அமைப்பில் அவர் உட்பட பலர் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று நிச்சயமாக உருவாகும் என்பதுதான் யதார்த்தம். இளஞ்செழியன் ஐயா அவர்கள் துணிச்சலான நீதியான இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இபிடிபி அமைப்பினர் மேற்கொண்ட இந்த படுகொலைகளுக்கு எதிராக. அது இபிடிபி அமைப்பு இனிமேல் வாழ்நாளில் மக்கள் மட்டத்திலே போய் ஒரு 10 வாக்குகள் கூட எடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. தமிழ் மக்கள் இபிடிபியையும் டக்ளஸ் சிவானந்தாவையும் எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு பச்சை துரோகியாகத்தான் பார்க்கின்றார்கள். இபிடிபி அமைப்பு தமிழினத்தை காட்டி கொடுத்து விட்ட துரோகிகளாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதிப்பீடம் ஏற்பாடு செய்திருந்த 11வது முகாமைத்துவ மற்றும் நிதிக்கான சர்வதேச ஆய்வு மாநாடு இன்று நடைபெற்றது. முகாமைத்துவம் தொடர்பிலான தலைப்பில் கல்வியியல் வெளியீடுகள் குறித்து தற்போது வியாபித்து பேசப்படும் விடயங்கள் தொடர்பில் இம்முறை மாநாட்டில் ஆராயப்படுகிறது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயக்க மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா ஆகியோர் இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையம் ஒன்றை நாம் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஸ்தாபிக்க உள்ளோம். இதற்கான அனுமதி எமக்கு கிடைத்துள்ளது. இந்த நிலையத்தினூடாக ஆராய்ச்சியாளர்கள் தமது ஆராய்ச்சிகளை அதிசிறந்த வகையில் ஆவணமயப்படுத்த முடியும். இவை மீளாய்வு செய்யப்பட்ட ஆவணங்களாக வெளிவரும். இதனூடாக பல்கலைக்கழக கல்வியின் தரம் மேம்படும். இதன் மூலம் பல்கலைக்கழகத்தின் கல்வித்தரம் மற்றும் நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஆஸ்திரேலியாவின் கிரிஃபித் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சார்ல்ஸ் அகோடியா இந்த மாநாட்டில் உரையாற்றினார்.
சில சந்தர்ப்பங்களில் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் குறைந்தவர்களிடம் பலவந்தமாக தமது கலாச்சார விழுமியங்களை திணிக்கின்றனர். இந்த கலாச்சாரத்தை மேலும் பாதுகாக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். அத்துடன் தொட முடியாத மரபுரிமை மற்றும் அதற்கு அப்பாற்ற ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய நாட்டில் உள்ள இதுபோன்ற இடங்களை மரபுரிமைகளை பார்ப்பதற்கு விரும்பும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக உள்ளமைக்கு ஆதாரங்கள் பல உள்ளன. சுற்றுலா பயணி மற்றும் உலகமயமாக்கலுக்கிடையில் பாரிய போட்டித்தன்மை நிலவுவதை நினைவிற்கொள்ளுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் பல்வேறு மாற்றீடுகள் உள்ளன. தொட முடியாத மரபுரிமை உங்களுக்கு இந்த போட்டியில் மக்களை ஈர்த்துக் கொள்வதற்கு உதவும் என நான் நினைக்கிறேன். பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். ஷட்மலானி ஸ்டெயின் கலையரங்கிற்கு ISO 9001/2015 தர சான்றிதழ் நேற்று வழங்கப்பட்டது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பெருமைக்குரிய பங்குதாரரான ஸ்டெயின் கலையரங்கத்திற்கு நேற்று விசேட தினமாகும். இலங்கை வரலாற்றில் ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு ISO தர சான்றிதழ் வழங்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். அதிக அளவிலான ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை நடத்திய ஸ்டெயின் கலையரங்கு இலங்கையர்களின் மனம் கவர்ந்த இடமாகும். உள்நாட்டு வெளிநாட்டு திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், விளம்பரங்கள் ஒளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இந்த கலையரங்கில் இடம்பெறுகின்றன. எமது செயற்பாடுகளினால் எம்மால் தரச் சான்றிதழை பெற முடிந்தது. நாளாந்தம் சிறந்த விடயங்களை முன்வைப்பதற்கு எமது குழுவினால் முடிந்தது. இலங்கையில் உள்ள ஏனைய ஊடக நிறுவனங்களுக்கு செய்ய முடியாதவற்றை நாம் செய்துள்ளோம். அவர்கள் எமக்கு சவால் என எமது ஆலோசகர்கள் கூறினார்கள். எனினும் நாம் இங்கு சிறந்த செயற்பாட்டையே முன்னெடுத்துள்ளோம். ஒன்றாக இணைந்து எமக்கு இதனை எட்ட முடிந்துள்ளது. இந்த தரச் சான்றிதழ் தற்போது எம்பசம் உள்ளது. ISO 9001 certification. ISO 901 தரச் சான்றிதழ் இன்று நமக்கு கிடைத்தது. ஊடக நிறுவனம் ஒன்று முதல் முறையாக இவ்வாறானதொரு சான்றிதழை பெற்றமை குறித்து நாம் பெருமை அடைகின்றோம். சிறந்த தலைமைத்துவத்தினாலேயே நமக்கு சிறந்த பெறுமதி கிடைத்துள்ளது. எமது மனதில் இருந்த வடிவமைப்பு, இயலுமை, முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை எம்மை இந்த இடத்திற்கு கொண்டு சென்றது. தரத்தில் உயர்ந்த விடயங்களே முக்கியமாகும். எமது தயாரிப்புகளின் ஊடாக அனுபவத்தை பெற்றவர்களே எதிர்காலத்தில் எமது தூதுவர்களாக மாறுவார்கள். Goodwill ambassadors. Today is a very special day for Stein. ஸ்டைன் கலையகத்திற்கு இன்று சிறந்த நாள். ISO 901/2015 தரச் சான்றிதழ் இன்று எமக்கு வழங்கப்பட்டது. சிறந்த பயணத்தை மேற்கொண்டமையினால் இது எமக்கு கிடைத்துள்ளது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி முகான் பராராவின் வழிகாட்டலின் கீழ் எமக்கு இந்த சான்றிதழ் கிடைத்துள்ளது. அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டமையால் இது எமக்கு கிடைத்துள்ளது. ஸ்டைன் கலையகத்தை ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் எமக்கு ஒரு விடயம் மாத்திரமே நினைவுக்கு வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் மிகவும் அழுத்தத்துக்குள்ளாக இருந்தோம். அதிக அழுத்தத்துக்குள்ளாக இருந்த ஊடக நிறுவனமாக இருந்தோம். எமது மனங்களில் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை இருந்ததை அந்த அடையாளங்களின் ஊடாக எமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டத்தின் கீழ் இன்று மற்றுமொரு சமூக பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புத்தளம் தப்போவ கிராம மக்கள் சுத்தமான குடிநீர் இன்றி கடந்த 20 வருடங்களாக சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர். பல வருட காலமாய் இந்த மக்கள் எதிர்நோக்கி வரும் அசௌகரியங்களை அறிந்த நாம் அதற்கான தீர்வை உடனடியாக பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இந்த குடிநீர் திட்டத்திற்காக 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனை பாதுகாப்பது இங்குள்ள அனைவரினதும் பொறுப்பாக. எப்போதேனும் இது அவருடையது இவருடையது என மட்டுப்படுத்த வேண்டாம். இது எம்முடையது என்று கருதுவோம். ஊடக வலையமைப்பு என்ற ரீதியில் இலங்கை பூராகவும் உள்ள கிராமங்களுக்கு சென்று அதிக கஷ்டப்படும் மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். දුක්ඛිත ජනතාවක් මොන ප්‍රශ්නෙන්ද දුක් විඳින්නේ කියලා ඒ දේවල් ඒ ව්‍යාපෘතීන් තෝරාගෙන ඒවට පිළියම් යොදනවා. பெண்டிக்ஸ் லங்கா லிமிடெட் நிறுவனத்தின் ஆதரவுடன் குழாய் கிணறு நிர்மாணித்து நீர் கட்டமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மக்கள் துயர் துடைக்கும் மனிதநேய பணியின் 2ஆம் கட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும். பிரதான அனுசரணை ஹம்பாந்தோட்ட துறைமுக ஊழியர்கள் ஆரம்பித்த தொழிற்சங்க போராட்டம் இன்று 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை அவர்கள் நேற்று நண்பகல் முதல் சத்தியாகிரக போராட்டத்தையும் ஆரம்பித்தனர். நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு எடுக்கப்படும் முயற்சியினால் தமது தொழில் தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக துறைமுக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே துறைமுக அதிகார சபையில் தம்மை உள்வாங்குமாறு இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளதோடு இதன் காரணமாக வாகனங்கள் மற்றும் நிர்மாணப் பொருட்களை ஏற்றிய 2 கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டுள்ளன. இனி விளையாட்டு செய்தி. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நிதானமான ஆட்டத்தை கையாண்டுள்ளது.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.